அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். வார்த்தை அடிப்படையில் தமிழ் எண் ஜோதிடம் சொல்லுகின்றேன். அந்த எண்ணில் தான் இது. வார்த்தை அடிப்படையில் தமிழ் எண் ஜோதிடம் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இந்த எண்களின் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது, நியூமராஜி பலன்கள்லாம் எப்படி சொல்லப்படுகிறது என்பதெல்லாம் இந்த எண்களின் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். எல்லாமே வார்த்தை அடிப்படையில் தான். ஆனால் தமிழ் எண் ஜோதிடம் மட்டும் வார்த்தை அடிப்படையில், நியூமராஜி ஜோதிடம் கூட வார்த்தை அடிப்படை தான். ஆனால் அவை தேதி பிரகாரம் எடுக்கப்பட்டு சொல்லுகிறார்கள். அந்த எழுத்துக்கான எண்கிழத்தை போட்டு விதியென சொல்லப்பட்டு சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையிலேயே நடைமுறைக்கு வருமா வராதாங்கிறது தெரியாது. ஆனால் என்னுடைய எண்கிழத்த ஜோதிடம் இது ஆராய்ச்சிப்படி அரசாங்கமே ஒரு நேரம் என்னுடைய எண்கிழத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்வார்கள். அந்தந்த மக்களும் தமிழ் மக்களும் இதை ஆராய்ச்சி செய்து அதன் பிரகாரம் நடக்க செய்வார்கள். இது வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எண்களே, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு விதி எண்ணு தான். அந்த விதி எண்ணை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த வார்த்தை அடிப்படையில் எல்லோரும் சொல்லிக் கொண்டு இருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த யூடியூப் மூலமாக சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டு பிடித்திருந்தால் லைக் கொடுங்கிறாங்க. அப்போ அந்த பிடித்திருந்தால் என்ற வார்த்தைக்கு தமிழ் ஜோதிடம் 1 6 4 8 5 5 5 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 35. அதோடைய விதி என்கிறது 8. அதாவது பிடித்திருந்தால் லைக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் பிடித்திருந்தால் அதனுடைய விதி என்கிறது 8. அப்போ பிடித்திருந்தால் என்ன, அது என்ன பெரிய ஒரு ஆராய்ச்சி. அவங்க ஆடுறது பாடுறதெல்லாம் எத்தனையோ நடிகைகள் நடித்து விட்டு போனது. பாட்டுக்கு முதுக உரசி 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 ஆடுவது, பாடுவது, கும்பானம் போடுது. இதெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்க. எல்லாமே இப்போ ஆடிட்டு இருக்காங்க, எல்லாமே நடந்துருக்கு. அது ஒரு அதிசயமாக பிடித்திருந்தால் லைக் கொடுங்க. ஆனால் அதனுடைய எண்களிலும் விதி இன்னும் 8 தான். அப்புறம் அடுத்ததாக சரியாக இருந்தால் 3 4 9 8 3 5 5 எல்லாம் கூட்டினாக்கா 43. அதோடைய விதி என்கிறது 7. அப்போ சரியாக இருந்தால் அதை யாருமே சொல்ல கிடையாது. சரியாக இருந்தால் எனக்கு லைக் கொடுங்க, சரியாக இருந்தால் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், சரியாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், அதை யாரும் சொல்ல கிடையாது. பிடித்திருந்தால் அது என்ன பிடித்திருந்தால் அதை யாருக்கும் பிடிக்காது. ஏதோ கும்மா ஏதோ லேடிஸ்களுக்கு நிறைய பேர் லைக் கொடுக்குறாங்க, சர்ப்ரைஸ். ஆண்களுக்கு அப்படி கிடையாது. இது சரியாக இருந்தால், என்னுடைய எண்கள் இருந்தால் சரியாக இருந்தால் லைக் கொடுங்க. ஆனால் பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சரியாக இருந்தால் அதோடைய விதி என்கிறது 7, 7ஆம் இடத்தை சேர்ந்து வருகிறது. சரியாக இருந்தால் ஒரு பொண்ணு பார்க்க போனாலும் அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா தான் கட்டுவாங்க. ஒரு மாப்பிள்ளை பார்க்க போனால் அவங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா தான் கட்டுவாங்க. அதுபோல் தான் இது சரியாக இருந்தால் அதோடைய விதி என்கிறது 7. அப்போ 7ஆம் பறவையாக சரியாக இருந்தால் என்ற சொல் விடை கொடுக்கப்படுகிறது. சரியாக இருந்தால் அதனுடைய விதியின் 7 சரியாக இருந்தால் அது 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. பிடித்திருந்தால் பாருங்கள் 8. அது 8ன்னா அவங்களாம் அப்படியே ஆடிவிட்டு போட்டுட்டு உடம்பு தேய்ச்சிக்கிட்டும் காலை ஊதிச்சிக்கிட்டும் புதைச்சி விட்டு ஓடி போகிறவங்க. அது பிடித்திருந்தால் லைக் கொடுங்கிறது 8ஆம் இடம். சரியாக இருந்தால் லைக் கொடுங்கிறது யாரையுமே சொல்ல மாட்டாங்க. இதை நான் என்கிற பிறகு சொல்லிக்கிட்டு வருகின்றேன். சரியாக இருந்தால் அதனுடைய விதி என்கிறது 7. சரியாக இருந்தால் அதோடைய விதி என்கிறது 7, 7ஆம் இடம். மாப்பிள்ளை பார்க்க போனாலும் சரி, ஒரு ஆராய்ச்சிக்கு சரியாக போனாலும் சரி, அழகு கலையில் அழகுபடுத்தி தன் உடம்பை முகத்தை அழகுபடுத்தி கொண்டாலும் சரி, ஆடை அணிகலன்களை போட்டு அழகாக சொல்லக்கூடிய வார்த்தை அதாவது சரியாக இருந்தால். அப்போது பாடகராக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டு எழுதக்கூடியவராக இருந்தாலும் சரி, இது சரியாக இருந்தால் அப்போ தான் அவங்க 7ஆம் இடத்துல வருகிறார். சரியாக இருக்கக்கூடியதெல்லாம் 7ஆம் இடம். அதுபோல் என்னுடைய எண்களிடம் வார்த்தை அடிப்படையில் நான் நவம்பர் மாதம் 31ஆம் தேதி போட்டு வருகின்றேன். இது சரியாக இருந்தால் பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு தெரியும் இது சரின்னு. பார்க்காதவர்கள் ஏதோ புரியாமல் இருக்கிற மாதிரியே இருக்கும்.
புரிஞ்சிக்காமையும் இருப்பார்கள். ஆனால் இது ஜோதிட கலைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் சரியாக இருந்தால் அதனுடைய விதி என்கிறது 7. நான் வார்த்தை அடிப்படையில் என்னுடைய எண்கணித ஜோதிடத்தை நவம்பர் 31ஆம் தேதியிலிருந்து நிரந்தரமாக போடப்பட்டு வரும். ஓரிரு நாட்கள் நான் போடாமல் விட்டுறேன் நான். ஆகவே இந்த எண்கணித சோதிடம் என்பது வார்த்தை அடிப்படையில் உன்னுடைய தலையெழுத்து என்ன, அதுதான் இது. தலையெழுத்து என்னங்கிறது தான் இது. அதாவது வெட்டிக்கதை. வெட்டிக்கதைக்கு வந்து எண்கணிதம் 8, 2, 6, 7, 1, 2 எல்லாம் கூட்டினாக்க 26. அதோடைய விதிங்கிறது 8. இந்த வெட்டிக்கதைலாம் பேச வைக்கிறது 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடத்துக்கு தெரியும் வெட்டிக்கதை யார் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மூலம் வந்து 8வது எண்கணிதம் தான் பரிசீலித்து வெட்டிக்கதை பேச சொல்கிறது. கை தட்டுறது, பொம்மலம் அடிக்கிறது, அரோகரா கோஷம் போட்டது, மீட்டிங்கில் ஹோங்கிறது, விசில் அடிக்கிறது எல்லாமே வெட்டிக்கதையில் வருது. வெட்டிக்கதை என்பது 8ஆம் இடத்தில் சொல்ல வார்த்தைப்படி வருகிறது. வெட்டிக்கதை 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் வருகிறது. அதெல்லாம் ஒரு அபாயகரமானது. வெட்டிக்கதை என்பதெல்லாம் அது 8ஆம் இடத்தில் தான் வருகிறது. கூண்டு கிளி அதோடைய எண்கணிதம் 1, 3, 7, 7, 2, 8 இலக்கூட்டா 28. அதோடைய விதிங்கிறது 1. கூண்டு கிளியோட விதி எண் 1. கூண்டு கிளிங்கிறது இன்றைக்கி எல்லாமே கூண்டு கிளியாக தான் இருக்காங்க டவுனில். அதாவது கிளி தான் கூண்டு கிளியாக இருக்குது. மனிதர்களும் கூண்டு கிளியாக கேட்டு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது நகரத்திலிருந்து பெரும்பாலும் அவங்க வெளியவே வர முடியாது. அதுக்கு பேர் கூண்டு கிளி தான். அதுக்கு பேர் நகர வாழ்க்கை, கேட்டு வாழ்க்கை, கதவு வாழ்க்கை என்று பெயர். கிளிக்கு வந்து கூண்டு கிளின்னு சொல்கிறாங்க. அதுபோல் மனிதர்களுக்கு வந்து இன்றைக்கி 8ஆவது தொழில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியே செல்ல முடியாமல் ஒரே வீட்டை அடைஞ்சு கிடக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கூண்டு கிளி. கூண்டு கிளி என்றால் கிளிக்குத்தான் கிடையாது, புலிக்கு கிடையாது. இன்றைக்கி புலியோட வாழ்க்கை, கிளியோட வாழ்க்கை, பறவைகளின் வாழ்க்கை. அதுபோலவே மக்கள் வந்து இன்றைக்கி வெளி உலகத்தில் வந்து நகர வாழ்க்கையில் மிகப்பெரிய மாநகராட்சியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராமல் கூண்டு கிளி போல் அடைத்து கிடக்கிறார்கள். அக்கம் பக்கம்லாம் அவங்களும் அக்கம் பக்கம் அவங்கள அடித்து வச்சு பேசினா அவங்க ஏதோ எடுத்துக்கூடாங்களோ பேசிக்கூடாங்களோ அத்துப்படி நடந்து விடுவார்களோ என்ற காரணத்தினால் அவரவர் நகர வாழ்க்கையில் அவங்கவுங்க வீட்டோடு தான் இருப்பாருங்க. அதுதான் பொதுவாக கூண்டு கிளிங்கிறது கிளிக்குத்தான் இல்லை, மக்களுக்கும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் கிராமத்து மக்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு சில முடியாதவங்க வீட்டிலே இருப்பாங்க. தெரு சுற்றுறவங்க அம்மா, சின்னம்மா, பெரியம்மா, ஃப்ரெண்டு அப்படி இப்படிலாம் போயிட்டு ஜாலியாக பேசிக்கொண்டு இருப்பவர்களும் இருக்காங்க. அது நகர வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஆனால் கிராம வாழ்க்கைக்கு நிறைய வாழ்க்கை 4 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் கிராம வாழ்க்கைக்கு உண்டு. ஆனால் நகர வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக அந்த மக்கள் நகரத்தில் மாநகராட்சியில் வாழக்கூடியவர்களாக கூண்டு கிளி போன்ற ஒரு வாழ்க்கையைத்தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அது புலிக்குத்தான் கிடையாது, கிளிக்குத்தான் கிடையாது. மனுஷ மக்கள் இன்றைக்கி கூண்டு கிளி போல் அடைக்கப்பட்டு வாழ்கிறார்கள். எந்த விதமான அனுபவமும் இல்லாமல் இருக்காங்க. அதுபோல் ஒரு மலை மேலே இருந்தாலும் அப்படித்தான். மலை மேலே உள்ள என்ன செய்யணும், இங்கே கீழே போனால் தான் எதாக இருந்தாலும் அப்படிம்பாங்க. கீழே உள்ளவன் என்ன செய்கிறான், மேலே போய் சாமி தரிசனம் பண்ண போகிறான். மேலே உள்ளவன் என்ன செய்கிறான், கீழே வந்து பொருளாதாரம் தனக்கு வேண்டிய பொருளை வாங்கிட்டு போக மேலே உள்ளவன் கீழே வரான், கீழே உள்ளவன் மேலே போகிறான் சாமியும் கூட. இதெல்லாம் வந்து கூண்டு கீழே வாழ்க்கை போல தான். அதனால் வாழ்க்கை என்பது மனிதர்கள்கிட்ட இன்னைக்கு எல்லாமே கூண்டு கிளியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். நான் வார்த்தை அடிப்படை சொல்லி கொண்டு வருகின்றேன். வெட்டிக்கிளை, கூண்டு கிளி. விமானி என்ற சொல், விமானிக்கு வந்து 3 எழுத்துக்கள் 6, 8, 1 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 15. அதோடைய விதின்னு 6. விமானியுடைய விதியின் 6. விமானி, ஒரு விமானி எல்லாமே விமானியாக தான் போகிறாங்க. டிரைவர் முதற்கொண்டா, கண்டக்டர், வண்டி ஓட்டுநர் முதற்கொண்டு இல்லை விமானிக்கு என்றால் ஓட்டுநரை தான் குறிக்கும். அப்போ அந்த ஓட்டுநருடைய விதிங்கிறது 6 தமிழ் எண்கணித பிரகாரம். ஆனால் வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கணித ஜோதிடத்தை நான் முறையாக இதை தொகுத்து நான் ஒரு ஆசிரியராகவும் நான் ஒரு படைப்பாளராகவும் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் இந்த தமிழ் எண்கணித ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் நான் அரியல மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் எண்கணித வள்ளுவர் கொண்டார. நன்றி, வணக்கம்.